பெயிண்டிங் பண்றதுக்கு இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தீங்களே சார், எப்போ சார் வரீங்க? சாரி மேடம், நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீங்களே ஃபோன் பண்ணிட்டீங்க. சாரி மேடம், இன்னைக்கு எங்களால் வர முடியாது. என்ன சார் சொல்றீங்க? வர முடியாதா? இப்ப போய் வர முடியாதுன்னு சொல்றீங்களே சார். மேடம் புரிஞ்சுக்குங்க மேடம், என் சிச்சுவேஷன் அப்படி. கவர்மெண்ட்ல தியேட்டர் ஓபன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு 2 டேஸ்ல ஒரு தியேட்டர் ஒர்க்கை கமிட் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருந்தேன். இதெல்லாம் நியாயமே இல்ல சார். நீங்க பண்றீங்கன்னு சொல்லி தானே எல்லா ஏற்பாடையும் பண்ணிருக்கோம். இப்ப இப்படி சொன்னா எப்படி சார்? நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் மேடம், ஆனா நான் என்ன பண்ண முடியும்? இது பிசினஸ். அந்த தியேட்டர்காரங்க எனக்கு ரெகுலரா ஒர்க் தராங்க. வேற வழி இல்ல. நீங்க கொடுத்த அட்வான்ஸ் வேணா நான் திருப்பி கொடுத்துறேன். நீங்க வேற யாராவது வச்சு ஒர்க்க பாத்துக்குங்க, நான் வச்சிரறேன். ஹலோ ஹலோ சார். ஹலோ 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 இங்க. அப்ப அபார்ட்மெண்ட் வேலை ஒரு வாரத்துல முடியாதா? ஐ திங்க் சோ நாட். ஒரு வழி இருக்கு. 1 வீக்ல முடிக்கணும்னா நம்ம லக்ஷ்மியே இறங்கி பெயிண்ட் அடிச்சா தான் முடியும். கரெக்ட் ஆயிட்டு வரணும். பெயிண்டிங் பண்றதுக்கு ஆள் கிடைச்சாச்சு. தேங்க்ஸ் பிரதிபா, எனக்கு இந்த ஐடியா கொடுத்ததுக்கு. மீ நான் ஐடியா கொடுத்தனா எப்போ? வாட் யூ சேயிங்? ஆமா பவி, இந்த பெயிண்டிங் ஒர்க்க நாமளே செய்வோம். இதெல்லாம் ஆம்பளைங்க செய்யற வேலையாக்கும். ஹலோ, என்ன உன்னி சார், எந்த காலத்துல இருக்கீங்க? ஆம்பளைங்க வேலை பொம்பளைங்க வேலைன்னு எதுவும் தனித்தனியா இல்ல. கடப்பார மண்வெட்டி பிடிக்கிறதுல இருந்து கண்டெய்னர் லாரி ஓட்டுற வரைக்கும் எல்லா கடுமையான வேலைகளையும் பொண்ணுங்களும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அது ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அது மட்டும் இல்ல உன்னி சார், ஆம்பளைங்க எந்த விஷயத்தையும் முடிவு பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறாங்க. ஆனா பொம்பளைங்க யோசிச்சுட்டு தான் முடிவே எடுக்கிறாங்க. அத்த, பிரில்லியன்டான ஐடியா இது. நம்மளே பெயிண்ட் பண்ணலாம். எஸ் எஸ். லட்சுமிமா, நீங்க சொன்ன மாதிரியே எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். இதை ஒரு தடவை செக் பண்ணிட்டீங்கன்னா வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். இந்தாங்க. நீங்க 2 பேரும் சின்ன சின்ன வேலைகளை மட்டும் செஞ்சா போதும். ஏமா திருவேங்கடா, நமக்கு வயசாயிடுச்சுல்ல, அதான் லட்சுமி அப்படி சொல்ற. உனக்கு வேணா வயசா இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல தெரியுமா? பெருசா பேசுற. இந்தாமா. ஓஹோ, அப்படியா? சரி, அப்ப ஏணில ஏறி கைத்த இடுப்புல கட்டிக்கிட்டு 7வது மாடிக்கு போய் நல்லா பெயிண்ட் அடிங்க பாப்போம். இதுக்கு தான் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசணுங்கிறது. பாரு, நம்மளோட வேலை சுவத்துல உப்பு பேப்பரை வச்சு சுரண்டறதுதான். சுரண்டவியா? சரி, சுரண்டறேன். லட்சுமி மேடம், இந்த வேலை நல்லபடியா முடியணும்னு சாமியை வேண்டிக்கிட்டு நீங்க முதல்ல பெயிண்ட் அடிக்க ஆரம்பிங்க. நீங்க தொட்டா எல்லாமே சக்சஸ் தான். ஒரு பொண்ணு எது செய்யலான்னு 5 இருக்கு, எதை செய்யக்கூடாதுன்னு 50 இருக்கு. எல்லாருக்கும் பிடிச்ச அந்த 5 நம்ம செய்யலாம், ஆனா நமக்கு பிடிச்ச அந்த 50 நம்ம செய்யக்கூடாது. அவ்வளவுதான். சிம்பிள் ஒரு பொண்ணோட லைஃப்.
மெதுவா பொட்ட புள்ள போக உலக பாத போட்டு முட்டு துங்க பார்த்து அந்த ரோட போய் நிற்கும் படக கலங்காத நம்ம எல்லாத்துக்கும் பதிலா இருக்கிறதுனால அவங்க கேள்வியா இருக்காங்க. நாம கேள்வியா இருந்தோம்னா யாருக்கிட்டயும் பதில் இல்லை. என்ன தடவுன ஏனில யாராவது ஏறினா என்ன ஆகும்? வழிக்கு விழுந்துருவாங்களே. అవును. சோ என்ன தடிவு இருக்கிறது தெரியாம அந்த லட்சுமி அதுல ஏறுவா. அப்போ வழிக்கு விழுந்து அடிபட்டுரும். வா சூப்பர். அப்போ நாம அந்த இடத்துக்கு போய் இதுக்கு தான் இந்த மாதிரியான வேலையெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தான் செய்யணும். எல்லாத்துக்கும் முந்திரி கொட்டை மாதிரி மூக்க நுழைச்சுக்கிட்டு யார் பேச்சையும் கேட்காம பண்ணா இப்படித்தான் விழுந்து அடி வாங்கணும்னு சூப்பரா கலைக்கலாம். சூப்பர். அப்புறம் அதே சாக்க வச்சுக்கிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்டயும் உங்களுக்கும் இதே கதிதான். அப்புறம் எல்லாரும் கை ஒடிஞ்சிருச்சு கால் ஒடிஞ்சிருச்சுன்னு ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்க வேண்டியதானே பயமுறுத்தணும்னு வைங்க. எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா கண்டுக்குவாங்க. லக்ஷ்மிக்கு అడిపట్టதోடு నోస్ కట్టు ఆయిడు ఎప్పుడు నేను కూడా ఇలా ఆలోచించలేదు. నువ్వు చెప్పింది 100% నిజం. என்னத்த எதுக்கு இப்படி பாக்குறீங்க? நீங்க தானே ஏணி கேட்டீங்க. 1க்கு 2 வந்திருக்கு. எதுவும் பேசாம மாறி மாறி பாத்துட்டே இருக்கீங்க. ஒன்னும் புரியலையே. சிங்கார அண்ணனும் ஏணி எடுத்துட்டு வந்துட்டாரு, மேடியும் ஏணி எடுத்துட்டு வந்துட்டா. இப்ப யார் ஏணியை யூஸ் பண்றதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். மேடம், நான் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தேன். மேடம், பரிமளா மேடம் முதல்ல இல்லைன்னு மறுத்து சொல்லிட்டாங்க. பிரதீபா மேடம் என்னை இருக்க சொல்லிட்டு உள்ள போய் ஏதோ சொல்லிருப்பாங்க போல. அதுக்கப்புறம் அவங்க வீட்ல இருந்து இந்த ஏணியை எடுத்து கொடுத்தாங்க. இப்ப நான் திருப்பி கொண்டு போய் கொடுத்தா தப்பா நினைச்சுக்குவாங்க, திட்டுவாங்க வேற. அவங்க நினைச்சா நினைச்சிட்டு போறாங்க. நீங்க போய் திருப்பி கொடுத்துட்டு வாங்க. அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. லக்ஷ்மி மேடம், நீங்க இந்த ஏணில ஏறி போய் உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க. ஆமா அத்த, அந்த பரிமளா ஆண்டி கொடுத்ததை நம்ம திருப்பி கொடுத்துடலாம். நீங்க மாடி கொண்டு வந்த ஏணியை யூஸ் பண்ணுங்க. இவங்க பார்வையே சரியில்லையே. கண்டிப்பா இதுல ஏதோ வில்லங்கம் பண்ணிருப்பாங்க. அதான் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரதீபா மேடம், எல்லாருமே வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு இந்த ஒர்க் பண்ணணும்னு, இந்த பெயிண்டிங் அடிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அதுக்குதான் நாங்க காசு கொடுத்துருக்கோமே. அது கரெக்ட் தான். ஆனா நம்ம வேலைய நம்ம செய்யற மாதிரி வராதுல்ல. நாம இன்னும் அக்கறையா செய்வோம். சரி, எது எப்படியோ ஒர்க் நல்லபடியா போயிட்டு இருக்கு. நீங்களும் வந்து நீங்க கொடுத்து அனுப்புனீங்களே ஒரு ஏணி, அது மேல ஏறி நின்னு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ஒரு போஸ் கொடுத்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி சோசியல் மீடியால போட்டா செம்ம ட்ரெண்ட் ஆயிடும். லைக் அள்ளிக்கிட்டே இருக்கும். நாம கொடுத்த ஏணில எண்ணெயை தடவி வச்சிருக்கோம். அதுலயே என்ன ஏற சொல்றாளே. இரு பிரதீபா, நீ பண்ண வில்லங்கத்தை ஒன்ன வச்சே கண்டுபிடிக்கிறேன். நல்ல வேலை, நம்மளும் யாரும் சொல்லல. என்ன பிரதீபா மேடம், ஐயோ, வலிக்கு விழுந்திருப்பான்.
நீங்க பண்ண வில்லங்கத்தை உங்க வாயாலே வர வைக்கிறதுக்கு தான் இப்படி பண்ண. நல்லா மாட்டினீங்களா? ஓ வாய்னுண்டே சொல்லிட்டே பிரதிபா. ஹரி சார், அப்படி என்ன இருக்கு இந்த பேப்பர்ல இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க? அடே, நான் புதுசா ஒரு லேண்ட் வாங்குறேன்னு சொல்லிருந்தேன்ல, இதான் அந்த பேப்பர். அப்படியா? சூப்பர் சார். அந்த ஊர்ல ஏதோ லேண்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அது இதுதானா? ஆமா மேடி, அதுதான். அது மட்டும் இல்ல, அந்த நிலம் யாரோடது தெரியுமா? நம்ம லக்ஷ்மி மேடத்தோடது. என்னது, லக்ஷ்மி மேடத்தோட இடமா? கார் வாங்குறதுக்காக லக்ஷ்மி மேடத்தோட பூர்வீக இடத்தை வித்தானே சந்தோஷ், அந்த இடமா? எப்படி சார்? லக்ஷ்மி மேடத்துக்கு உண்மையாவே அந்த இடத்தை விக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. அவங்க அம்மாவோட ஞாபகமா வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா சந்தோஷ் அதை விக்கணும்னு பிடிவாதமா நின்னதுனால அவனுக்காக விற்க சம்மதிச்சாங்க. ஆனா அவங்க உள் மனசு இந்த இடம் அவங்க கைவிட்டு போக கூடாதுன்னு துடிச்சதை நான் உணர்ந்தேன். அதனால என் ஃப்ரெண்ட் மூலமா அந்த இடத்தை நானே வாங்கணும்னு முடிவு பண்ணேன். அதே மாதிரி என் ஃப்ரெண்ட் மூலமா அந்த இடத்தையே நான் வாங்கிட்டேன். அதுக்கான டாக்குமெண்ட் தான் இது. ஹரி சார், உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சார். அவங்களுக்காக என்னெல்லாம் செய்றீங்க? என்ன, அந்த லக்ஷ்மி மேடம் தான் அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன பிரதிபா, லக்ஷ்மி எல்லா பாலையும் 6 அடிக்கிறா. இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு செக்ரட்டரி ஆனதும் பெயிண்ட் அடிக்கிறது என்ன, சிசிடிவி கேமரா என்ன, அடுத்தடுத்து அசகுனது போதாகனே இப்போ லிஃப்ட் மெயின்டெனன்ஸ் வேற. பொறுப்பானவங்க பொறுப்புக்கு வந்துட்டா எல்லாம் சிறப்பா நடக்கும்னு சொல்லுவாங்களே, அது இதுதானோ? வாட் டு சே? அந்த லக்ஷ்மி உன்ன மாதிரி இல்லல. ஆஃப்டர் ஆல் ஒரு காக்ரோச்க்கே பயப்படுற ஒரு காமன் லேடியா இருந்தவ இப்ப எதையும் ஃபேஸ் பண்ற அயர்ன் லேடியா மாறிட்டாளா? பட் இந்த பிரதிபா விட மாட்டாளே. நீ சொல்றது பார்த்தா ஏதோ பிக் பிளான் இருக்கு மாதிரி தெரியுது. பரிமளாமா, இந்த பிரதிபா இருக்காளே, ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்றவ இல்ல. கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணாம யூஸ் பண்றவ. சோ ஐயோ, அந்த போர்டிங் இல்லையானா லிஃப்ட் ரிப்பேர்னு தெரியாம யாராவது போய் மாட்டிக்க போறாங்க. ஏறி மாட்டிக்கிட்டோம். அதான் பிளானே. அபார்ட்மெண்ட் மெயின்டெனன்ஸ் பணத்தை நான் திருடுனேன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தினால, அதுக்கு பதிலுக்கு டிட் ஃபார் டாட் நான் கொடுக்க வேண்டாம். இந்த லிஃப்ட்ல யாராவது ஏறணும், வெளியில வர முடியாம மாட்டிக்கணும். ஏதாவது எடாகுடமா நடந்துட்டா நடக்கணும். அது நடந்து லக்ஷ்மி அவமானப்பட்டு அபார்ட்மெண்ட்ல எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிக்கணும். அத இந்த பிரதிபா பார்த்து ரசிக்கணும். How is it? என்ன சார் இங்கே நின்னுட்டீங்க? அடி, உள்ள இருந்து யாரோ சத்தம் போடுற மாதிரி இருக்கு. கேக்குதா? லிஃப்ட்டுக்குள்ள இருந்து சத்தமா? எனக்கு ஒண்ணும் கேட்கலையே. சார் சார் சார், யாராவது இருக்கீங்களா? ஐயோ, யாராவது காப்பாத்துங்க. யாராவது வாங்க, யாராவது வாங்க, யாராவது இருக்கீங்களா? ஐயோ, நான் மாட்டிக்கிட்டேன். அடி, யாரோ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க மேடி. சார், எனக்கு எதுவுமே கேட்கல சார். ஐயோ, நான் மாட்டிக்கிட்டேன். தயவு செஞ்சு யாராவது வாங்க, வந்து என்ன காப்பாத்துங்க. யாரா? சந்தோஷ, லட்சுமி, லட்சுமி, யாராவது வாங்க. சந்தோஷம், வாடா. சார் சார், இது திருவேங்கடம் சார் மாதிரி தான் இருக்கு. அவர் வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு. சார், பவி, பவிமா. யார் சார் நீங்க? நான் லிஃப்ட் மெக்கானிக் சார். லிஃப்ட் ரிப்பேர் பண்ண வந்து எதுக்கு தம் அடிச்சிட்டு இருக்க? எதுக்கு பவர் ஆஃப் பண்ண? மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்கு சார். மெயின்டெனன்ஸ் வேலை இருக்குன்னா அந்த நேரத்துல ஆஃப் பண்ணனும். இப்படி ஆஃப் பண்ணா அப்படி போய் ஆன் பண்ணுங்க. மனுஷன் உள்ள மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கான். உயிர் போனா யார் மத்துக்கு சொல்றது? அறிவே. பவி, பவி, இங்க பாருடா, தாத்தா மாட்டிக்கிட்டேன்டா. ஐயோ, யாராவது காப்பாத்துங்களா?
ஏன் அங்கே நிக்கிறாரு? என்ன சார் இங்கே நின்னுட்டீங்க? அடி, உள்ள இருந்து யாரோ சத்தம் போடுற மாதிரி இருக்கு. கேக்குதா? லிப்டுக்குள்ள இருந்து சத்தமா? எனக்கு ஒண்ணும் கேட்கலையே. சார் சார் சார், யாராவது இருக்கீங்களா? ஐயோ, யாராவது காப்பாத்துங்க. யாராவது வாங்க, யாராவது வாங்க, யாராவது இருக்கீங்களா? ஐயோ, நான் மாட்டிக்கிட்டேன். வாங்க வாங்க. சார், மெயின் பவர் ஆன் பண்ணியாச்சு. இப்ப லிஃப்ட் ஓபன் ஆயிடுச்சு. சரி பாருங்க சார். ஐயோ சார் சார் ஒண்ணு இல்ல சார், ஒண்ணு இல்ல சார். யாராவது ஒரு கை பிடிங்க. வாங்க போய் உதவி பண்ணுங்க போங்க. பாத்து பாத்துட்டு வாங்க. மெதுவா மெதுவா தூக்குங்க. இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க சார். பாத்து சார், பாத்து மெதுவா. கேர்ஃபுல் கேர்ஃபுல். ஒண்ணு இல்ல. தள்ளுங்க. அவருக்கு ஏதாவது நாகாதரா உனக்கு நாங்கெல்லாம் இருக்கோம்டா. பாத்து 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 பாத்து. திருவேங்கடா 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 சார் பாருடா. ஒண்ணும் இல்லப்பா தைரியமா இரு. கொஞ்சம் கொஞ்சம் குடி. வீட்ல ஒரு பெரியவர் இருக்காருன்ற ஒரு பொறுப்பு கூட இல்ல. she forgot everything. அபார்ட்மெண்டே கதின்னு இருக்காங்க. இதெல்லாம் பதவி படுத்துற பாடு. வாட் டு சே? அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி ஆனதும் டோட்டலா வீட்டையே மறந்துட்டாங்க. பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்ல பார்க்கவே முடியறதில்ல அவங்கள. அதான் பதவி போகுதுங்கிறது இல்ல. என்ன பேசுறீங்க பிரதீபா? எரியிற வீட்ல புடுங்குற வரைக்கும் லாபம்னு இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி லட்சுமி மேடத்தை போட்டு கொடுக்குறீங்களா? எவ்வளவு கேவலமான புத்தி உங்களுக்கு. அதானே, லக்ஷ்மி அக்காவை குறை சொல்லனா உங்களுக்கு தூக்கமே வராதுல்ல. சந்தோஷ், நீங்க தாத்தாவை கூட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைங்க. தாத்தா வாங்க. எழுந்துரு எழுந்து. மெல்ல மெல்ல மெதுவா. முதல்ல வீட்டை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் மத்தது எல்லாமே. சந்தோஷ் விடுப்பா, எனக்கு தான் எதுவும் ஆகலல்ல. இல்ல தாத்தா, ஏதோ கடவுள் புண்ணியத்துல எல்லாரும் உங்களை காப்பாத்திட்டாங்க. இதுவே யாருமே பார்க்காம இருந்திருந்தா அத நினைச்சு பார்க்கவே உடம்பெல்லாம் நடுங்குது. சந்தோஷ், அத்தைக்கு இப்படி எல்லாம் நடக்கும்னு எப்படி தெரியும் சொல்லு? தெரியணும் பவி, வயசானவங்க குழந்தை மாதிரி. நாம தான் ஒவ்வொரு விஷயத்திலயும் கூட இருந்து பாத்துக்கணும். குட்டி, அப்படிலாம் சொல்லாத. அப்பாவை நான் தனியா விட்டுட்டு போவேனா? ஏதோ அவசரத்துல போயிட்டேன். இங்க பாருங்கம்மா, செக்ரட்டரி வேலையை பாக்குறதும் பார்க்காததும் உங்க விருப்பம். இனிமே அத பத்தி எல்லாம் நான் பேசவே மாட்டேன். ஆனா வீட்டையும் நீங்க பாத்துக்கணும், அதுவும் உங்க பொறுப்பு தானே. அந்த பொறுப்புக்காக இதை விட்டு கொடுத்துட்டீங்களா? சாரிப்பா, என்னால தானே இப்படி நடந்துச்சு. குட்டி சொன்ன மாதிரி நான் உங்களை தனியா விட்டுட்டு போயிருக்க கூடாது. என்ன அத்தை நீங்க? லிஃப்ட் மெக்கானிக் பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல பவி, பொறுப்புகள் அதிகமாகும் போதுதான் நாம கூடுதல் கவனத்தோட செயல்படணும். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் வேற வேற காலகட்டத்துல வந்து இந்த அபார்ட்மெண்ட்ல செட்டில் ஆயிருக்கீங்க. இப்ப நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பமா வாழ ஆரம்பிச்சிட்டோம். நம்ம எல்லாரையும் இப்படி ஒன்னு சேர்த்து வச்ச இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு நாளைக்கு பர்த்டே. அதத்தான் அபார்ட்மெண்ட் டேன்னு ஒரு பெரிய ஃபங்க்ஷனா செலிப்ரேட் பண்ணலாம்னு இருக்கோம். லட்சுமிமா, நமக்கு இத்தனை வருஷமா பாதுகாப்பா இருக்கிற இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும்னு நினைச்ச பத்தியா? சூப்பர்மா. ஒரு செக்ரட்டரினா இப்படிதான் இருக்கணும். சும்மாரியா ஏதாவது சொல்லிக்கிட்டு.
அக்கா, இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? பரமசிவன் சார் இந்த அபார்ட்மெண்ட் கட்டின நாளை பத்தி சொன்னாரு. அதையே நாம அந்த நாளை ஒரு சிறப்பான நாளா ஆக்கிக்க கூடாதுன்னு நினைச்சேன். 20 வருஷங்கிறது ஒரு பெரிய மைல்கல். அதான் இப்ப இருக்கிறவங்களோட பேரை எல்லாம் பதிச்ச ஒரு நேம் போர்ட இந்த ஃபங்க்ஷன்ல யாராவது ஒரு விஐபியை வச்சு நாம திறக்கலான்னு இருக்கோம். ரொம்ப முக்கியம். அதோட நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு ஒரு ஒரு சூப்பரான டின்னருக்கு வேற நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். சூப்பர்மா சூப்பர்மா. என்ன பிரதிபா, ஏதாவது வழக்கமா சொல்வீங்களே, இன்னைக்கு எதுவுமே சொல்லாம ரொம்ப அமைதியா உட்கார்ந்திருக்கீங்க. You see, லக்ஷ்மி அவ போற பாதையில எல்லாம் நானும் ஏதாவது ஸ்பீட் பிரேக் வச்சு பாக்குறேன். எப்படியாவது அதுல இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆயிடுறா. ஆனா இந்த தடவை நோ எஸ்கேப் அட் ஆல். என்னமோ சொல்றேன். இந்த அபார்ட்மெண்ட் டே ஃபங்க்ஷன் மட்டும் நல்லபடியா நடந்துருச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான். எல்லாருமா சேர்ந்து அவளை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாட போறாங்க. நம்ம முக்காடு போட்டுக்கிட்டு போக வேண்டியதான். பரிமளாமா, நீங்க என்ன ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்களா? பரிமளாமா, அபார்ட்மெண்ட் டே ஃபங்க்ஷன் நடக்கும். நேம் போர்டு ஓபன் பண்ணுவாங்க, ரைட்? டின்னர் பார்ட்டியும் நடக்கும். எல்லாரும் செம்ம ஜாலியா ஹாப்பியா இருப்பாங்க. ஆனா அந்த லக்ஷ்மி மட்டும் எதிலையுமே கலந்துக்க மாட்டான். ఏంటి ప్రతిభా, నాకేమి అర్థం కాలేదే. ఆనాலும் ప్రతిభ బ్యాక్ టు బామ్ లాగా ప్రమాదமா பேசுற. அம்மா, என் ஃப்ரெண்டு விக்ரம் இருக்கான்ல? ஆமா விக்ரம். அவனுக்கு நாளைக்கு மறுநாள் கல்யாணம். அதுவும் கோயம்புத்தூர்ல பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல கல்யாணமா. என்னடா குட்டி, இவ்ளோ அவசரமான ஒரு கல்யாணமா? ஆமாமா. என்னடா சொல்லாம கொல்லாம திடீர்னு கல்யாணம்லாம் சொல்ற? திடீர் கல்யாணத்தை பத்தி நீ பேசலாமா? பாயிண்ட் தாத்தா. அம்மா, திடீர்னு தாமா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அவனும் ஆன்சைட் போறானா. அதுக்குள்ள கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு உங்க வீட்டுல பேசியிருக்காங்க. நல்ல பொண்ணு நல்ல நாள்னு எல்லாமே கரெக்டா அமைஞ்சது. உடனே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாம். நாளைக்கு மறுநாளே கல்யாணம். நாம நம்மளோட கார்ல, எப்படி நம்மளோட கார்ல நாளைக்கு காலையில கிளம்புறோம். ஓகே? சந்தோஷ். எஸ் பவி, நம்ம ஃபேமிலியா சேர்ந்து கார்ல போறோம். ஒரு லாங் டிரைவ். ஓகே? உங்களை கார்ல முன்னாடி உட்கார வச்சு நான் கூட்டிட்டு போறேம்மா. குட்டி, நாளைக்கு தான் நம்ம அபார்ட்மெண்ட் டே ஃபங்க்ஷன் இருக்குடா. அதனால என்னம்மா, என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட கல்யாணம். அதுதானே நமக்கு முக்கியம். அபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு போகலைன்னா என்ன ஆயிட போகுது? சந்தோஷ், புரியாம பேசாதடா. அத்தை அபார்ட்மெண்டோட செக்ரட்டரி. அவங்க இங்க இருந்தே ஆகணும்ல. பிரதிபா, லக்ஷ்மி செக்ரட்டரி ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப ஸ்டைல் ஆயிட்டல்ல. உனக்கே டஃப் கொடுப்பா போல இருக்கே. I don't know. அவளை பார்க்க எனக்கு செம்ம கோவமா வருது. ஏதாவது பண்ணி அவளை இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்க முடியாதபடி பண்ணணும்னு ஆத்திரமா இருக்கு. எதுவும் பெரிய பிளான் வச்சிருக்க போல இருக்கு. இப்போதைக்கு ஐடியாவா தான் இருக்கு. ஏதாவது ஒரு டைம்ல நல்ல சிச்சுவேஷன் அமையும். அப்ப அதை எக்ஸிக்யூட் பண்ணுவேன். எல்லாரும் சீக்கிரமா பண்ணுங்க. கெஸ்ட் வர நேரம் ஆயிடுச்சு. எல்லாம் கரெக்ட்டா இருக்குலக்கா. பவி, கெஸ்ட் வர டைம் ஆயிடுச்சு. அங்க எல்லா ஏற்பாடு சரியா இருக்கா? நான் போய் பார்க்கறேன். நீ இங்கே இரு. எல்லாத்தையும் பாத்துக்கோ. என்ன பாத்துக்கிறேன். அக்கா, பரிமளா லக்ஷ்மி வரா. ஏதாவது பிளான் பண்ணுவோம். லக்ஷ்மி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். உண்மையாவே கலக்கிட்டீங்க. அபார்ட்மெண்ட் டே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு இவ்ளோ கிராண்டா ஒரு செலிப்ரேஷன் பண்றது ரியலி அப்ரிஷியபிள். இந்த ஃபங்க்ஷன்ல நம்ம அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் பங்கு இருக்கு பிரதிபா. எலெக்ஷன்ல தோத்தது கூட மனசுல வச்சுக்காம நீ
இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கியே அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பிரதிபா. வெல் ஆக்சுவலி யூ see நான் இந்த எலெக்ஷன் போட்டி இதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன். நீங்க இந்த அபார்ட்மெண்டோட செக்ரட்டரி. நீங்க செய்யற இந்த நல்ல காரியத்துக்கு நாங்க எல்லாரும் ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு துணையா இருப்போம். இப்போ ஆக்சுவலி யூ see நானும் அதை தான் செய்யறேன். என்ன இப்படி பேசுறா? ஒருவேளை நல்லவளா மாறிட்டாளா? ஆக்சுவலி எனக்கு உங்க போன் கொஞ்சம் வேணும். யூ see என் போன்ல கொஞ்சம் சார்ஜ் போயிடுச்சு. So I want to make a call. அதனால என்ன, இந்த போனை நீயே வச்சுக்க. நான் குத்து விளக்கு எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கிறேன். என்ன பிரதிபா, இந்த டப்பா போன் வாங்கதான் இவ்ளோ பில்டப்பா? இனி லக்ஷ்மி இங்க இருக்கும் அனைவரின் தொடர்பு எல்லைக்கும் அப்பால் போக போகிறார். லக்ஷ்மி, குத்து விளக்க ஏத்தி ஃபங்க்ஷன் தொடங்குறதுல அவ்வளவு ஆர்வம் இருக்குல்ல உனக்கு? அத நான் நடத்த விட்டுருவேனா? காது, நீ குத்து விளக்கு ஏத்தி மத்தவங்க உன்னை புகழ்ந்து பேசி அத கை தட்டி வேடிக்கை பாக்குறதுக்கு நான் என்ன லூசா? Do you think I'm mad? இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நீ ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வர முடியாதபடி நான் பண்றேன். சார் வந்துட்டாங்க சார், வந்துட்டாங்க. ஹாய். தேங்க் யூ. யூ வெல்கம். பவிமா, சாரோட ஒரே ஒரு செல்ஃபி. நல்லா ஹேண்ட்ஸமா இருக்காரு. ஆமா, ஹீரோ ஆயிடுச்சு. யாராவது இருக்கீங்களா? கதவை திறங்க. என்னால கதவை திறக்க முடியல. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? கதவை கொஞ்சம் திறங்களே. ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாமா? வேற யாராவது வரணுமா? எங்க அத்தை வரணும். இந்த அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி அவங்கதான். இந்த ஃபங்க்ஷன் ஐடியாவே அவங்களோட தான். அவங்க வரணும். ஓ, அப்படியா? எங்க அவங்க? இங்கதான் இருந்தாங்க. இப்போ எங்க போனாங்கன்னு வேற தெரியல. சோ, இவ்ளோ நேரம் இங்க இருந்தவங்க திடீர்னு காணாம போயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அதானே என்ன அர்த்தம்? லக்ஷ்மிக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும் போல. இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அதெல்லாம் லக்ஷ்மி அக்காக்கு எந்த காம்ப்ளெக்ஸும் கிடையாது. அவங்க தைரியமானவங்க.
அப்படின்னா இப்ப எங்க போனாங்க? கெஸ்ட் வந்து இவ்ளோ நேரம் ஆகுது. இவ்ளோ நேரம் இங்க இருந்தவங்க திடீர்னு காணோம். எங்க போயிட்டாங்க? ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிற நேரத்துல எங்க போனாங்கன்னு தெரியல. பவி, நீ ஃபோன் பண்ணி பாத்தியா? ஃபோன் பண்ணேன்க்கா, ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சி, போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னா அப்போ யாரும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு தான் அர்த்தம். சோ மேலஸ்லெஸ்யா, she is an uneducated homemaker யா. அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நாம ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். பிரதீபா, வார்த்தை பார்த்து பேசு. இன்னொரு வார்த்தை எங்க அத்தைய பத்தி தப்பா பேசுன நடக்கிறதே வேற. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பவித்ரா, பார்த்து மெதுவா பேசுங்க. கெஸ்ட் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ண போறாரு. லுக் பவித்ரா, லக்ஷ்மி இந்த ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாதுன்னு நான் நினைக்கல. பட் அவங்களா தான் இங்க வரல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? யூ see, நான் எவ்வளவு நேரம் வேணாலும் வெயிட் பண்ணுவேன். ஐ டோன்ட் ஹேவ் a problem. பட் கெஸ்ட் அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க? அத பத்தி நீங்க யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? ஆமா பவி, கெஸ்ட் வர வெயிட் பண்ணிட்டே இருக்காங்கல்ல. ఏంటి என்ன அவசரம் லக்ஷ்மிக்கு? ஏன் இப்படி பொறுப்பில்லாம போனா? போன் வேற ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. నాకేం అర్థం కావడం లేదు. ஆமா பவித்ரா, லக்ஷ்மி அப்ப எங்க தான் போனாங்க? எனக்கு தெரியல ஆண்டி. சோ என்னப்பா இது? ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறது முக்கியமா இல்ல லக்ஷ்மி எங்க தேடுறது முக்கியமா? நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. கெஸ்ட் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பவி, ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாம். நேரம் ஆயிட்டே போகுது. ஓகே ஃபைன். சோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஃபங்க்ஷன். பட் என்னன்னா கெஸ்ட வச்சு மங்களகரமா குத்து விளக்க ஏத்தி ஸ்டார்ட் பண்றது தான் பெட்டர் நான் நினைக்கிறேன். சோ ஒன் செகண்ட், இது புடிங்க. அந்த புக் எடுத்து வரமா. குத்து விளக்கு ஸ்டேஜ்லயே வச்சுக்கிட்டு లక్ష్మియ స్టోర్ రూమ్ కి పోగ சொல்லி அங்க வச்சு பூட்டி మంచి ప్లాన్ వేసావే. నీ కిల్లాడిదా. ఓకే సార్. థ్యాంక్ యూ. ஹரி சார், ப்ளீஸ் கம். ஓயா, எங்க கூடவே இருக்க செலிபிரிட்டி ஹரி சார், வாங்க. இந்தாங்க. தேங்க் யூ. தேங்க் யூ. உட்காருங்க சார். என்ன காப்பாத்து. நானும் வந்ததுல இருந்தே பாக்குறேன், இங்க யாருமே ஹாப்பியா இருக்கிற மாதிரியே தெரியலையே. யாரையும் மிஸ் பண்றீங்கன்னு தெரியுது. ஆமா சார், எங்க அத்தை இந்த அபார்ட்மெண்டோட செக்ரட்டரி. நான் முன்னாடியே சொன்னேன்ல, இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணதே எங்க அத்தை தான். எங்க போயிட்டாங்க? அவங்கள விடுங்க சார். இந்த அபார்ட்மெண்ட் முன்னேற்றத்துக்கு பிரதிபாவும் ஒரு முக்கியமான காரணம் சார். நிறைய டப்பு கொடுத்துட்டு ஹெல்ப் பண்ணிருக்காங்க சார். அதனால நேரம் முடியறதுக்குள்ள நேம் போர்ட பிரதிபா வச்சு திறக்கலாம் சார். பிரதிபா, நீ போ. வாங்க, நீங்க போங்க சார். போங்க. Oh my god, ஓபன் பண்ணு. thank you, thank you. லக்ஷ்மி மேடம் வந்துட்டாங்க.
ஆஹா, லட்சுமி அம்மா வந்துட்டாங்க. இனிமேதான் இந்த ஃபங்க்ஷனுக்கே ஒரு அர்த்தம். என்ன அத்தை? லட்சுமி அம்மா எங்கம்மா போனீங்க? அது எங்க அத்தை போனீங்க இவ்ளோ நேரம்? அது அத்தை எங்க? அது அப்புறம் சொல்றேனே. எங்கம்மா போயிருந்த இவ்வளவு நேரமா? ஃபங்க்ஷனே நீதாம்மா, நீ இல்லனா எப்படிமா? வணக்கம் மேடம். வணக்கம். இது வரைக்கும் ஃபங்க்ஷன் மூடு யார் முகத்திலுமே இல்ல. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சிரிக்கவே செய்றாங்க. இந்த நேம் போர்டை நீங்க தான் ஓபன் பண்ணணும். ப்ளீஸ் வாங்க. நானா? இல்லங்க, நீங்க தான் திறந்து வைக்கணும். நீங்க தான் சீஃப் கெஸ்ட். நான் கெஸ்டா வேணா இருக்கலாங்க, ஆனா எல்லார் மனசுலயும் நீங்க தான் பெஸ்டா இருக்கீங்க. வாங்க மேடம், வாங்க. ப்ளீஸ் கம். போங்க அத்தை. வாங்க. ஓபன் பண்ணுங்க மேடம். மேடம், நான் வேளச்சேரி டைம்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் நடத்துறேன். நம்ம ஏரியால நடக்கிற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை எங்க சேனல்ல அப்லோட் பண்ணுவோம். எங்களுக்குன்னு ஏகப்பட்ட ஃபாலோயர்ஸ் இருக்காங்க மேடம். உங்க அபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனையும் கவர் பண்ணி அப்லோட் பண்ண போறோம். அதுக்கு குரூப்பா உங்க எல்லாரையும் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் மேடம். சரி. லக்ஷ்மி இன்டர்நேஷனல் ஃபிகர் ஆயிடுவா போல இருக்கே. சரிதா. பவி, இங்க வா. ரெடி? ஸ்மைல் ப்ளீஸ். தேங்க்யூ மேடம். அதாவது என்னோட சின்ன வயசுல ஊர்ல வீடுங்கெல்லாம் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு தள்ளி தள்ளி தான் இருக்கும். என்னப்பா, உங்களுக்கு தெரியும்ல நாம எப்படி வாழ்ந்தோம். வீடு அங்கங்க தூர தூரமா இருந்தது இல்ல. ஆனா அத்தை, மாமா, சித்தப்பா, பெரியப்பான்னு எல்லா வீட்லயும் நமக்கு சொந்தக்காரங்க இருப்பாங்க. ஒரு நல்லது கெட்டதுன்னா சொல்லாமலேயே வீட்டுக்குள்ள வந்து நிப்பாங்க. காலம் மாற மாற வீடுங்கெல்லாம் பக்கத்திலேயே வந்துருச்சு. ஆனா மனுஷங்கெல்லாம் தூரமா போயிட்டாங்க. ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்லயும் 100-200 வீடுகள்னு ஒரு கிராமமே இருக்கு. ஆனா பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது, யாரு இருக்காங்கன்னு கூட தெரியல. ஏன்னா அவசரமான உலகத்துல எதுக்கும் நேரம் இல்லைன்னு சொல்லுவோம். நேரத்துல இதுவரைக்கும் எந்த மாற்றமும் வரல. நாம தான் மாறிக்கிட்டு இருக்கோம். பக்கத்துல இருக்கிற வீட்ல என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு அவங்க சுக துக்கத்துல பங்கெடுத்து அதுதான் ஒரு சிறந்த வாழ்க்கையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு இது போல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதான் இந்த ஃபங்க்ஷன் வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அருமையா சொன்னீங்க மேடம். யோசிக்க வேண்டிய விஷயம். இப்போ இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு கொண்டு போற மாதிரி வாட்ஸ்அப் குரூப், மொபைல் ஆப் ஏதாவது ஆரம்பிக்கிற மாதிரி ஐடியா இருக்கா மேடம்? ஆப்பா அப்படின்னா? ஹலோ பிரதர், யார்கிட்ட போய் எதை பத்தி கேக்குறீங்க நீங்க? அவங்களுக்கு இந்த ஆப் கீப்பு இத பத்தி எல்லாம் சுத்தமா நாலேஜே கிடையாது. இந்த டெக்னாலஜி சைடு இருக்குல்ல, அதுல இவங்க டோட்டல் வீக். ஐ திங்க் இவங்க ஆனா கிளாஸோட படிப்பை நிறுத்திட்டாங்க. சோ இத பத்தி எல்லாம்
இந்த போனை தான் அவங்க யூஸ் பண்றாங்க. இத பாத்தீங்களா? இது ரொம்ப ரொம்ப ஏன்ஷியன்ட் போன். இந்த டப்பா போனை தான் அவங்க இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தாங்க உங்க போன். பிரதீபா, அத்தை போன் எப்படி உங்ககிட்ட வந்தது? நான் எவ்வளவு நேரமா கால் பண்ணிட்டு இருந்தேன் அவங்களுக்கு. ஆமா, நாங்க கூட கால் பண்ணோம். போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்ததே. தவளை தன் வாயால கெடுன்னு சொல்றது போல நீயே வந்து மாட்டிக்கிட்டியே பிரதிபா. அது நான் தான் ஒரு கால் பேசணுங்கிறதுக்காக லட்சுமி கிட்ட இந்த போனை வாங்கினேன். பட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த போன்ல சுத்தமா சார்ஜே இல்ல. லட்சுமி ப்ளீஸ் அந்த டப்பா போன்ல சார்ஜ் போட்டு வைங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு மெசேஜ் கூட போக மாட்டேங்குது அந்த போன்ல. இதுல சமூகத்துக்கே மெசேஜ். ஃபேண்டாஸ்டிக். அவங்கள விடுங்க. நல்லது எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது. ஆமா, எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவ திருந்த மாட்டாமா. நீ மேற்கொண்டு போயிட்டே இரு ராசாத்தி. இந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் திருத்தவே முடியாது. மருமக இருக்கும்போது வாயவே திறக்கல, போனதுக்கு அப்புறம் இந்த கத்து கத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்கெல்லாம் ஒரு பெரிய மனுஷன். ஐயோ. ஓகே, இப்ப நான் எதுக்கு எந்திரிச்சேன்னு சொல்லுங்க. வெரி குட். எல்லாரும் டின்னர் சாப்பிட போலாம். சந்தோஷமா இருக்கலாம். வாங்க வாங்க. மாப்ள, என்ன வேணுமோ கேக் வாங்கி சாப்பிடுங்க. சரியா? கீதா, வாட்ஸ் ஹேப்பனிங்? அபார்ட்மெண்ட் ஆளுங்க இன்னும் நிறைய பேர் சாப்பிடவே இல்ல. ஆனா இந்த பெருக்கிறவங்க குப்பை அள்ளுறவங்கள உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஹலோ 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 ஹலோ, ஒரு நிமிஷம். வாட்? என்ன நடக்குதுங்க? யார் உங்களால ஃபர்ஸ்ட் உட்கார வச்சு சாப்பிட வச்சது? என்ன உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டு கூப்பிட்டா வந்து உட்கார்ந்து சாப்பிடுவீங்களா? முதல்ல ஏஞ்சி போங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? கோயில போடுற அன்னதானம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்க இஷ்டத்துக்கு கூப்பிட்ட உடனே வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கீங்க. எல்லாம் எந்திரிங்க. போய் எந்திரிங்க. போங்க, வெளியில போங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து சாப்பிடுங்க. இல்ல, ஏன் எல்லாரும் எழுந்திருக்கீங்க? உட்காருங்க, சாப்பிடுங்க. உட்கார்ந்து சாப்பிடுங்க. உட்கார்ந்து சாப்பிடுங்க சொல்றேன்ல நான். அண்ணா, உட்காருங்க. சோ இப்படி இவங்க எல்லாரும் கூடயும் இவங்களை சரிக்கு சமமா உட்கார வச்சு சாப்பிட வச்ச அந்த தர்ம தேவதை நீங்க தானா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அபார்ட்மெண்ட் டே ஃபங்க்ஷன் அப்படின்னா அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஃபேமிலிஸ் எல்லாரும் ஒன்னா வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போறது, ரைட்? நீங்க என்னடா கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம இப்படி கண்டவங்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிட வச்சிட்டு இருக்கீங்க. இவங்க கண்டவங்க இல்ல பிரதிபா, நமக்காக உழைக்கிறவங்க. இது போல ஃபங்க்ஷன்ல அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுல நாம என்ன குறைஞ்சா போயிடுவோம்? வெல், அப்படின்னா நீங்க என்ன பண்ணி இருக்கணும்னா உங்க சொந்த செலவுல இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி இருக்கணும். ஏதோ சொல்லுவாங்களே, இந்த கடை தேங்காய வழி பிள்ளையாருக்கு உடைக்கிற கதையா? யாரோட காசை யாருக்கு தர்மம் பண்றீங்க லட்சுமி? So funny. God. அவங்க சொல்றதும் சரிதானே லட்சுமி அம்மா? சாப்பிடுறது யாரும் போக கூடாது. எல்லாரும் அப்படியே உட்காருங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கும் நேரடியாவோ மறைமுகமாவோ தொடர்பு இருக்கு. ஒரு நாள் உங்க உழைப்பு நின்னுடுச்சுன்னா எங்க பொழப்பு நாரிடும். வந்துட்டார் ஐயா, வக்காலத்தை வாங்க. லக்ஷ்மிக்கு ஒரு பிரச்சனைன்னா டக்குன்னு வந்து ஆஜராயிடுறாரு. உங்க மதிப்பு தெரிஞ்சுதா லட்சுமி மேடம் உங்களை கௌரவிக்கணும்னு சாப்பிட கூப்பிட்டாங்க. இப்ப நீங்க சாப்பிடாம பாதியில இருந்தா அவங்கள அவமானப்படுத்துற மாதிரி. அதை செய்யாதீங்க. உங்களை யாரும் எந்திரிக்க சொல்ல முடியாது. நீங்க சாப்பிடுறதுக்கான மொத்த செலவையும் ஹரிஸ் கிச்சன் சார்பா நான் ஏத்துக்கிறேன். ப்ளீஸ் எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுங்க. உட்காருங்க. இல்ல ஹரி சார், இவங்க பேசாதீங்க. நீங்க தயவு செஞ்சு பேசாதீங்க. இங்கிலீஷ்ல பேசுறது நாகரிகம் இல்ல. மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறோங்கிறதுல தான் நம்ம நாகரிகம், பண்பாடு எல்லாமே இருக்கு. பாதி சாப்பாட்டுல எந்திரிக்க சொல்றீங்க. உங்களை எல்லாம் அசிங்கமா சொல்லிட போறேன். முதல்ல இங்க இருந்து போங்க. போங்கன்ற இல்ல. நீங்க உட்காருங்க. உட்கார்ந்து சாப்பிடுங்க. உட்காருங்க. உட்காருங்க. ப்ளீஸ் உட்காருங்க. உட்காருங்க. சரிங்க. உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. உட்கார்ந்து சாப்பிடுங்க.
விக்ரம் கல்யாணம் எப்படி நடந்தது? போய் அசிங்கப்படுறதுக்கு பதிலா போகாம இருக்கிறது தானே நல்லது. வேற எதுவுமே என்ன கேட்காதீங்க. இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வாங்க. சந்தோஷ், நாங்களாம் அபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன்ல அந்த டின்னர் பார்ட்டிலே சாப்பிட்டுட்டோம்டா. வீட்ல சமைக்கல. அச்சச்சோ, சாப்பிடலையாடா குட்டி? சரி 5 நிமிஷம் இரு, இப்ப நான் ஏதாவது ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இனிமே நீங்க செஞ்சு அதை நான் சாப்பிட்டு அதுக்குள்ள என் பசியே போயிடும். டேய் 5 நிமிஷம் தான்டா. வேணான்னு சொல்றேன்ல. குட்டி பெத்த பிள்ளைய பத்தியும் அப்பப்ப டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் யோசிங்கம்மா.